பூர்வ காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு மாபெரும் ஒளித்தூணின் ஆதி அந்தத்தை தேவனிடம் கட்டளையிட்டார். பிரம்மா அன்னப்பறவை வடிவெடுத்து மேலே பறந்தார். விஷ்ணு வராகமாய் ஆழத்தில் மூழ்கினார். விஷ்ணு தோல்வியை ஒப்புக்கொண்டார். பிரம்மாவோ தாமரை பூ ஒன்றைக் கண்டு பொய் சாட்சி சொல்லி வென்றதாக கூறினார். அப்போது அந்த ஒளித்தூண் இரண்டாக பிளந்து அதன் நடுவே சிவபெருமான் தோன்றினார். பொய் சொன்னமையால் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை என்ற சாபம் கொடுத்தார். இதுவே லிங்கோத்பவர் தோற்றக்கதை. மற்றொரு காலத்தில் தக்கன் மகள் சதிதேவியை சிவன் மணந்தார். தக்கனோ சிவனை அவமதித்து ஒரு பெரிய யாகம் நடத்தினார். சதிக்கு அழைப்பு இல்லை. சதி கோபத்துடன் யாகத்திற்கு சென்றாள். தக்கன் சிவனை அவமதித்ததால் சதி யாக குண்டத்தில் விழுந்து உயிர் துறந்தாள். சிவன் கோபத்தில் வீரபத்திரரையும் பைரவரையும் படைத்து தக்கன் யாகத்தை அழித்தார். பின் சிவன் தவம் செய்ய இமயமலை சென்றார். சதியே மறுபிறவியில் பார்வதியானாள். பார்வதி கடுந்தவம் செய்து சிவனை மணந்தாள். சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் முப்புரம் என்ற 3 கோட்டைகளை கொண்ட அசுரர்கள் உலகை துன்புறுத்தினர். எல்லா தேவர்களும் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் ஒரே அம்பினால் 3 கோட்டைகளையும் எரித்தார். இதுவே திரிபுர சம்ஹாரம். பின்வந்த காலத்தில் கங்கை பூமிக்கு இறங்க விரும்பினாள். அவளது வேகத்தை தாங்க யாராலும் முடியாது. சிவன் தனது ஜடாமுடியில் கங்கையை சிறை செய்து மெல்ல பூமியில் விட அவள் 7 ஆறுகளாய் பிரிந்து ஓடினாள். இன்னொரு கதை, காலக்கூட விஷம். பார்க்கடல் கடையும் போது முதலில் கூடிய நஞ்சை உலகம் முழுவதும் பரவ விடாமல் சிவன் தனது கழுத்தில் அடக்கினார். அதனால் அவருக்கு நீலகண்டர் என்ற பெயர் ஏற்பட்டது. பார்வதி தேவி அவர் கழுத்தை அழுத்தி பிடித்தார். நஞ்சு தொண்டைக்கு மேல் போகவில்லை. இப்படி பல அற்புதங்களை செய்த சிவன் இறுதியில் சதாசிவமாக அனைத்து உயிர்களிலும் இருப்பவராகிறார். அவர் நட்ட நடன கோலத்தில் பேரண்டத்தை ஆட்டுகிறார். அவருக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. சிவன் கதை எப்போதும் தொடர்கிறது.